ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ மோர் பூமராங். இதை எழுதினவங்க ஒஜேரோ நோனுக்கல். இவங்களோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா கேட் வாக்கர் அப்படின்றது தான் இவங்களோட பேரண்ட்ஸ் வச்ச நேம். அதுக்கப்புறம் ஒஜேரோ நோனுக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள அட்ரஸ் பண்ணுறோம். இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த போம்ஸ் வந்து அபாரிஜினல் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவங்களோட சஃபரிங்ஸை எடுத்து சொல்கிற மாதிரி, அவங்களோட ஐடென்டிட்டியை எப்படிலாம் லாஸ் பண்ணாங்க, அவங்களோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, ப்ரெசென்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அபாரிஜினல் பீப்புள், ஆஸ்திரேலியன் பீப்புளோட லைஃப்பை பற்றி தான் நிறைய எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு போமும் அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நோ மோர் பூமராங். பூமராங் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு வெப்பன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வி ஷேப்பில் இருக்கும். நம்ம ஒன்ஸ் த்ரோ பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்டே ரிட்டன் வந்துடும். ஹண்டிங்காக, ஃபைட்டிங்காகலாம் இந்த பூமராங் அப்படின்ற வெப்பன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அந்த பூமராங் அப்படின்ற வெப்பன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நோ மோர் பூமராங். பூமராங் அப்படின்ற வெப்பனோட இவங்களோட அபாரிஜினல் பீப்புளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அதை வந்து அவங்க விட்டுட்டாங்க, அதை த்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அகெயின் அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இவங்கக்கிட்ட வர்றது, அதை இவங்க ஏற்றுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். நோ மோர், அது வரவே செய்யாது. ஒன்ஸ் அது போயிடுச்சு, மாடர்னிசம் நோக்கி போயிட்டாங்க. ஸோ இன்னுமே அந்த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்க்கலாம். எந்த ஒரு வெப்பனுமே எங்ககிட்ட கிடையாது. பூமராங், ஸ்பேர் எதுவுமே எங்ககிட்ட கிடையாது. முன்னாடி ஹண்டிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இந்த மாதிரியான வெப்பன் தான். பட் இப்போது எல்லாருமே சிவிலைஸ்டாக மாறிட்டாங்க. எல்லோரும் மாடர்னிசம் நோக்கி போயிட்டுருக்காங்க. எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் என்ன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கல்ச்சருக்கு அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மாறிட்டுருக்குறாங்க. எங்களோட ஏன்ஷியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும், அது வந்து வேனிஷ் ஆகிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்லை. எல்லாரும் எப்படி சிவிலைஸ்டாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டுருக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, எங்களோட கலர் சேஞ்ச் ஆகுது. பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அட்ரஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கலர் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கலர் சேஞ்ச் ஆகும்போது அவங்களோட ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஏன்ஷியன் ஐடென்டிட்டி இருக்காது. எல்லாரும் சிவிலைஸ்டாக மாறிடுவாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் யார், அபாரிஜினல் பீப்புள் யார் அப்படின்றதே தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோராபோரி அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வச்சுட்டு அபாரிஜினல் பீப்புளுக்கே ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த வித திங்ஸ் கிடைச்சாலும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க சாங்ஸ் மேக் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி அவங்க டான்ஸ் பண்ணும்போது நிறையவே நாய்ஸ் மேக் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சில சவுண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கண்டினியூஸாக மேக் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு அதை பார்க்கும்போது நாய்ஸ் மாதிரி இருந்தாலும் அபாரிஜினல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹாப்பினஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமான ஒரு சவுண்டாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை நாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்றைக்குமே நினச்சது கிடையாது. இப்படி ஒன்ஸ் அந்த அபாரிஜினல் பீப்புள் எல்லாருமே டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, மூவிஸ் வந்திருக்கு. ஸோ அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்காக இப்போ மூவிஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் ரொம்பவே பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் மூவி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளோட ஏர்னிங்ஸ், நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணது எல்லாத்தையுமே பே பண்ணி நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஹாப்பி ஆகணும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டான்ஸ் பண்ணுறது, சிங்கிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பே பண்ணி தான் அவங்களோட ஹாப்பினஸை அவங்க வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாமே டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தினால இங்கே ஃபேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாஸ்ட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹண்டிங்க்கு போவாங்க. மென் எல்லாருமே ஹண்டிங்க்கு போவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் ஒன்றா குக் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஷேரிங் இருந்ததுனால எல்லாருமே சாப்பிட முடிஞ்சுது. ஒருத்தங்க ஹண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னொருத்தங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் ஷேரிங் மூலமாக எல்லாருமே சாப்பிட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயந்தான் எங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எந்த ஒரு திங்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னாலுமே
அதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ அந்த பே பண்ணுறதுக்கு மணி எங்கேருந்து வரும்? யாரும் நம்மளுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம ஏர்ன் பண்ணுறத வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ யாருக்குள்ளேயும் இல்லை. அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் யாருக்கும் யாரும் பாஸ் கிடையாது, யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எல்டர்லி பீப்புள் கிட்ட சஜஷன் கேட்பாங்களே தவிர யாருமே அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு ரூல் பண்ண மாட்டாங்க இல்லையா? யாரும் யாரையும் ரூல் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான டிவிஷன்ஸும் அங்கே இருக்காது. எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா எல்லாருமே ஒரு பாஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, நம்ம எல்லாம் சிவிலைஸ் ஆகிட்டோம் அப்படின்ற பேரில் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. வாக் அபவுட் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி இருந்துச்சு, அதே மாதிரி இப்போவும் இருக்குது. வாக் அபவுட் அப்படின்றது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஏன்ஷியன் பீரியடில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஜேர்னி, நடந்தே போகிற ஒரு ஜேர்னி. நம்மளோட தேவைகளுக்காக நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக ரொம்ப தூரம் நடந்து போகிறது, அதை தான் வாக் அபவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் அதே மாதிரி நம்மளோட நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே நிறைய இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க நடந்து போல பஸ்ஸில் போகிறாங்க, அதுவும் அவங்களோட ஜாப்காக போகிறாங்க. ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக. முன்னாடி ஹண்டிங் போயிட்டு இருந்தாங்க, இப்போ ஒர்க்குக்கு போகிறாங்க. நடந்து போயிட்டு இருந்தவங்க இப்போ பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் பீப்புள் எல்லாரும் நேக்கடாக இருந்தாங்க, அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணதில்லை, ஷேம்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணதில்லை. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. அதனால் இதுதான் நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தாங்க. பட் இப்போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறோம், நம்ம நிறைய கிளாத்ஸ் பார்க்குறோம், ஸோ எல்லாத்தையுமே வாங்குகிறோம். அது நம்மளுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா இன்னும் நிறைய வெரைட்டியாக வாங்குகிறோம். ஸோ ஏர்ன் பண்ணுறது எல்லாமே செலவு பண்ணுறதுக்காக, அதுவும் நமக்கு செலவு பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு நம்ம செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி, ஈவன் நம்ம நேமே மறந்து கூட நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை இந்த கிளாத்ஸ் வச்சு மறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குனியான்னா என்னென்னா அபாரிஜினல் பீப்புளுக்காக ஒரு ஸ்மால் ஹட் மாதிரி அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க ஆஸ்திரேலியாவில். அதுதான் குனியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த குனியாஸ் எல்லாமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. யாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஹட்டில் இருக்கிறதே இல்லை. பெரிய வீட்டில் அவங்க வாழணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, பட் எல்லாரும் பே பண்ணி தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஓன் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லி ஒரு குன்யாவில் இருக்கிறத விட பே பண்ணி ஒரு பங்களாவில் இருக்கிறதே ப்ரைட் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம சிவிலைஸ்ட் ஆகிட்டோம். எதுக்குனாலுமே பே பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்துட்டோம். அதே மாதிரி ரொம்ப வெல்த்தியாக வாழ்கிறதுக்கும் நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடிலாம் ஹண்டிங்காகவோ இல்லை வேறு எந்த பர்பஸ்க்காகவும் அவங்கக்கிட்ட இருந்த டூல் அப்படின்னா ஸ்டோன் ஆக்ஸ், ஸ்டோனால் அவங்களே மேக் பண்ண ஒரு ஆக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் இப்போது அது எல்லாத்தையும் த்ரோ பண்ணிவிட்டு ஸ்டீலில் வச்சுருக்குறாங்க. ஸ்டீல் வந்து கண்டிப்பாக ஒயிட் மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த ஒரு ஸ்டீலை தான் நம்ம இப்போ வச்சுருக்கிறோம். வி ஒர்க் லைக் அ நிகர் அப்படின்றது வந்து இதை லாட்டினில் இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே பாலிஷ் பண்ணி ஆக்சுவலாக இப்போ நீக்ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பிளாக்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு அஃபென்சிவான வேர்ட் மாதிரி தான் நீக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நீக்ரோ அப்படின்ற வேர்ட் வந்து ஸ்டார்டிங்கில் 16th centuryயில் நிகர் அப்படின்னு இருந்திருக்கு. ஓகேவா? நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஒயிட் மேன் தரக்கூடிய அந்த ஒரு மீலுக்காக. இதில் மீல் அப்படின்றது ஒயிட் மேன் கிட்டேருந்து வாங்கக்கூடிய சேலரி. நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான ஏர்னிங்ஸை வந்து நம்ம அவர்கிட்டேருந்து வாங்குகிறோம். எல்லாருமே நம்மளோட ட்ரெடிஷனான ஸ்டோன் ஆக்ஸை தூக்கி போட்டுட்டு ஒயிட் மேன் கொடுத்த அந்த ஸ்டீலை வாங்கிட்டு அவன்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளோட சாப்பாட்டுக்காக. முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை ரொம்ப ஃப்ரீடமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். யாருக்கிட்டேயும் எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது ஒயிட் மேனுக்கு கீழே ஒர்க் பண்ணுறோம். நம்ம சாப்பிடணுன்னாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் நெருப்பு பற்ற வைக்கணும் அப்படின்னா ஃபயர் ஸ்டிக்ஸ், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் ஃபயர் ஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போ எல்லா இடமுமே இந்த ஒயிட் மேன் வந்து எலக்ட்ரிசிட்டியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. என்ன இடத்துல என்ன மாதிரியான டைப்பில் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பல்ப் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். பட் கம்பேரிட்டிவ்லி அந்த ஃபயர் ஸ்டிக் கொடுத்த அந்த ஹாப்பினஸை இந்த எலக்ட்ரிக் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பன்னிப் அப்படின்ற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆஸ்திரேலியன் அபாரிஜினல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் வாட்டர் வேஸில் இருக்கிற ஒரு மித்திக்கலான அனிமல்.
ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறது தான் இந்த பன்னிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடிலாம் அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து தான் நம்ம பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு பதிலாக இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒயிட் ஃபெல்லா அப்படின்னா அபாரிஜினல் பீப்புளுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது ஒயிட் பீப்புளை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் பீப்புள் இப்போ அவங்களுக்கு பதிலாக வந்துட்டாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு நம்ம எப்படி பயந்தோமோ அதே மாதிரி ஒயிட் பீப்புளுக்கு இப்போ நம்ம பயந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் அவங்கள எல்லாத்தையும் நம்ம ரெட்டுன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ட்ராக்ட் பிக்சர்ஸ். சில பிக்சர்ஸ் எல்லாமே மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப அதை எக்ஸ்பென்சிவாக சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோலா மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 20 lakhsக்கு ஒரு பிக்சர் வந்து சேல் பண்ணுவாங்க. அதில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் ட்ராப்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ட்ராக்ட் பிக்சர்ஸ்க்கு எல்லாமே இவ்வளோ ரேட் கொடுத்து அதை நீங்கள் வாங்குறீங்க. பட் இதை விட நாங்கள் வாழ்ந்த அந்த கேவ்ஸில் எல்லாத்துலேயுமே எங்களோட பிக்சர்ஸ், எங்களோட ட்ராயிங்ஸ் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக்சர்ஸ், இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே எங்களோட காலத்துலேருந்தே இருந்துச்சு, எங்களோட கல்ச்சர்லேயும் இருக்குது. அதையே இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்கிட்டீங்க, அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் பீப்புள் எல்லாருமே வல்லபி அப்படின்ற ஒரு அனிமலை வந்து ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஹண்டிங் தான் அவங்க எப்போவுமே பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அப்படி ஹண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது பிளாக்ஸோட அந்த ஃபோக்கஸ் எல்லாமே ஹண்டிங்கில், ஒரு அனிமலை ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஒயிட்ஸ் எல்லாருமே எப்படி ஏர்ன் பண்ணுறது, டாலர்ஸை எப்படி ஹண்ட் பண்ணுறது, எந்த விதத்துலலாம் ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் ஃபெல்லா விச் டாக்டர்ஸ். விச் அப்படின்றது ஒரு உயிரை பறிக்கக்கூடிய பிளாக் மேஜிக்கெல்லாம் தெரிஞ்ச ரொம்பவே டேஞ்சரஸான ஒருத்தங்களை தான் விச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டாக்டர்ஸ். அவங்க உயிரை காப்பாற்றக்கூடியவங்க, ரொம்பவே சாஃப்டாக கைண்டாக இருக்கிற ஒரு பர்சனை வந்து டாக்டர்ஸ். எல்லோரும் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்றது கொஷின் மார்க். பட் அந்த பர்சன் அப்படின்றவங்க, அந்த டாக்டர் அப்படின்றவங்க அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் பிக்சர் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏன் இப்படி ஆப்போசிட்டாக ஒயிட்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒயிட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு நிறைய டாலர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களே நிறைய டிசீஸ், நிறைய விதமான நோயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க பிளாக்ஸுக்கு வர்ற மாதிரி. அப்புறம் இவங்களே அதை சரி பண்ணுறாங்க, டாக்டர்ஸும் அரேஞ்ச் பண்ணி அதை சரி பண்ணுறாங்க. ஸோ இவங்களே அவங்களுக்கு டிசீஸ் வர வச்சுட்டு அதை இவங்களே க்யூர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அதை க்யூர் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அது மூலமாக ஒயிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக எங்களை கொலை பண்ணவும் செய்வாங்க, எங்களை காப்பாற்றவும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒயிட்ஸ் எல்லாருமே டாகோட காலர் மாதிரி அவங்களும் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ டாகோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி காலத்துலலாம் இவங்கக்கிட்ட எந்த விதமான மெசேஜ் ஸ்டிக்கும் இருந்ததில்லை. லுப்ரஸ் அண்ட் லாட்ஸ் அப்படின்னா என்னென்னா, லுப்ரஸ் அப்படின்றது வந்து அபாரிஜினல் விமன், லேட்ஸ் அப்படின்றது அபாரிஜினல் மென். ஸோ அபாரிஜினல் மென் அண்ட் விமன் நாங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து இருப்போம். நாங்கள் சேர்ந்து இருக்கும்போதே மெசேஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மெசேஜ் ஸ்டிக் அப்படின்றது தேவைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ஒரு மெசேஜ் ஸ்டிக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக டிவி இருக்குது. அந்த டெலிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்காக. நிறைய பேர் அதுவுமே ஏர்னிங் பர்பஸ்க்காக தானே, அவங்களோட திங்ஸை எல்லோரும் வாங்கணுன்றதுக்காக அந்த ஏர்னிங் பர்பஸ்க்காக டெலிவிஷன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெலிவிஷனில் வந்து ஆட்ஸ் எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உமேரா அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்பேட் இருக்குது இல்லையா, ஒரு வெப்பனை வந்து இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம த்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு வெப்பன் தான் உமேரா அப்படின்றது. அந்த உமேரா அப்படின்றதும் வேடி அப்படின்னு சொல்லப்படுற அது ஒரு கிளப், வார் கிளப், அபாரிஜினல்ஸோட ஒரு வார் கிளப். அந்த ரெண்டுமே இப்போ வேனிஷ் ஆகிடுச்சு. அப்படி ஒரு விஷயமே இப்போ இல்லை. ஏன்னா எல்லாருமே சிவிலைஸ்டு பீப்புள் ஆயாச்சு, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படலை. ஸோ எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த விதமான டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தப்போ மக்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தாங்க. 1 to 1 ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த வித ஈகோ இல்லாமல் எவ்வளோ ஷேரிங் மென்டாலிட்டியோட ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னும், இப்போ டெவலப் ஆனதுக்கப்புறமா அவங்களோட மைண்ட் செட் எவ்வளோ நேரோ ஆயிடுச்சு, அவங்களுக்காக மட்டும் யோசிக்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால சில விஷயம் அவங்க கெயின் பண்ணியிருக்கலாம், சில நல்லது நடந்திருக்கலாம். பட் அட்லாஸ்ட் அவங்க என்ன இழந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம், அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க இழந்துட்டாங்க. அவங்களோட ஏன்ஷியன்ட் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இது வரைக்கும் ஃபாலோ பண்ண எல்லாமே இப்போ வர்ற ஜென்ரேஷனால் வேனிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.